குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் திதி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 416. சதாசிவத்தின் ஆற்றல். அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும், இன்பமும் இன்ப கலவியுமாய் நிற்கும், முன்பு ஒரு காலமும் ஊழியுமாய் நிற்கும், அன்பு உற 5 அமர்ந்து நின்றானே. முன்பொரு காலம் அப்படின்னா தோற்ற காலம், ஊழி அப்படின்னா கால முடிவு. சதாசிவமே சிவ தத்துவத்திலிருந்து சீவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை செய்கின்றான். அப்பெருமானே உயிர் ஆற்றலில் விளங்கும் அன்பு அறிவு அடக்க பண்புகளாக இருக்கிறான். அவனே இன்பத்துக்கும் இன்ப காரணத்துக்கும் இன்ப கூட்டுறவுக்கும் காரணமாய் இருக்கிறான். அவனே கால எல்லையை வகுத்தவனாகவும் அதை முடிப்பவனாகவும் இருக்கிறான். அவனே நன்மையை செய்ய சுத்த மாயா தத்துவமாகிய நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை என்னும் 5 பொருந்தி 5 செயல்களை செய்கிறான். பாடல் 417. இறைவன் குயவன் போல் உலகை படைத்தல். உற்று வனைவான் அவனே உலகினை, பெற்று வனைவான் அவனே பிறவியை, சுற்றிய சாலும் குடமும் சிறு தூதை மற்றும் அவனே வனைய வல்லானே. வனைவான் அப்படின்னா செய்வான், பிறவியை பெற்று வனைவான் அப்படின்னா உயிர்களுக்கு பிறவியை அளித்திடுவான். சுற்றிய சால் அப்படின்னா குயவன் தண்ட சக்கரத்தினை சுற்றி செய்த மிடா அப்படின்னு அர்த்தம். சிறு தூதை அப்படின்னா சிறிய சால். குயவன் மண்ணால் குடம் முதலியவற்றை செய்வது போல சதாசிவம் மாயையில் இருந்து உலகங்களை படைக்கிறான். சதாசிவமூர்த்தியே மாயையில் இருந்து உலகத்தை படைப்பவன் ஆவான். அப்பெருமானே உயிர்களுக்கு பிறவியை தந்து அருள்பவன் ஆவான். பேரண்டமாகிய பெரிய குடமும் சிற்றண்டமான சிறிய குடமும் உடம்பான ஆலயமும் பிறவும் குயவனை போன்று மண்ணாகிய மாயையின் நின்று வனைய அவன் வல்லவன் ஆவான். பாடல் 418. உடலை படைப்பதற்கு முன்பும் பின்பும் காத்தருள்பவன். உள் உயிர்ப்பாய் உடலாகி நின்றான் நந்தி, வெள்ளுயிர் ஆகும் வெள்ளியான் இலங்கு ஒளி, உள் உயிர்க்கும் உணர்வே உடலுள் பரம், தல் உயிரா வண்ணம் தாங்கி நின்றானே. உயிர்ப்பாய் அப்படின்னா மூச்சு காற்றாய், வெள் உயிர் அப்படின்னா தத்துவங்களுடன் கூடாத உயிர்கள், இந்நிலை பிறவிக்கு முன்னர் இருந்த நிலை. தல் உயிரா வண்ணம் அப்படின்னா உயிரை வெளியேற்றி விடாமல் அப்படின்னு அர்த்தம். நந்தியம் பெருமான் உடல் உள்ளே அது நடைபெறுவதற்கு மூச்சு காற்றாக இருக்கிறான். அவன் தத்துவங்களுடன் கூடாத உயிர்கள் வானத்தை இடமாய் கொண்டு ஒளியாய் விளங்குவான் என்றாலும் அப்பெருமானே அசைவை உண்டாக்கும் உணர்வாய் உடலுள் பரவி அதன் உயிர் வெளியேற விடாமல் கால எல்லை வரை தொழில்படுத்தி கொண்டிருக்கிறான். பாடல் 419. உடலினை தாங்கிய காலத்தும் நீங்கிய காலத்தும் காத்தருள்பவன் சதாசிவன். தாங்க அருந்தன்மையும் தான் அவை பல் உயிர் வாங்கிய காலத்தும் மற்றோர் பிரிது இல்லை, ஓங்கி எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழி தாங்கி நின்றானும் தாரணிதானே. தாங்கருந் தன்மை அப்படின்னா உயிர்கள் உடலை விட்டு நீங்காத நிலைமை. உயிர் வாங்கிய காலத்தும் அப்படின்னா உயிர்களை கால முடிவில் நீக்கிய காலத்தும் அப்படின்னு அர்த்தம். எழுமை அப்படின்னா 7 பிறவி. யோகாந்தம் அப்படின்னா துரியாதீத நிலை, அதாவது உயிர்கள் மிக தூய்மையாக இருக்கின்ற நிலை அப்படின்னு அர்த்தம். உயிர்கள் உடலை விட்டு நீங்காத வண்ணம் தாங்கிய நிலையிலும் அவற்றை கால எல்லையில் உடம்பின் நின்று பிரிந்த நிலையிலும் அவற்றை காப்பதற்கு அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. மேல்வரும் 7 பிறவிகளுக்கும் துரியாதீதமான அந்த நிலையில் வான்பூத தலைவனான அந்த சதாசிவனே தாங்கிக் கொண்டு இருக்கிறான். பாடல் 420. ஞானத்தையும் உடலையும் வழங்குவான். அணுகினும் சேயவன் அங்கியின் கூடி, நணுகினும் ஞான கொழுந்து ஒன்று நல்கும், பணிகினும் பார்மிசை பல்
நல்லுயிர் ஆகி தணிகினும் மண் உடல் அண்ணல் செய்வானே. சேயவன் அப்படின்னா தொலைவானவன், அங்கி அப்படின்னா மூல அக்னி, ஞான கொழுந்து அப்படின்னா சிவனது அருள், மண்ணுடல் அப்படின்னா மேன்மையான உடல், தூய்மையான உடல் அப்படின்னு சொல்லலாம். மண் அப்படின்னா கழுவுதல். சிவன் உயிர்களுடன் கலப்பினால் கூடியிருக்கும் நிலையில் அவனை புறத்தே போய் தேடினாலும் அவர்களுக்கு தொலைவாக இருப்பான். அவரவரிடம் உள்ள அக்னி கலவையை தூண்டி பிரம்மரந்திரம் போய் நெருங்கினாலும் அருளை வழங்குவான். உலகின் மீது பல பிறவி எடுத்து வணங்கினாலும் அந்தந்த பிறவி தோறும் உயிர்களுக்கு பணி செய்தாலும் எம் இறைவன் உடம்பை தந்து அருளுவான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சங்காரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.